கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிப்போமானால், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, நாம் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தருடைய தூதர்கள் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்கள். அந்த வசனத்தில் அடுத்து நாம் பார்ப்போமானால், அவர்கள் நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்று எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, நாம் கடந்து போகிற கண்ணீர், நெருக்கம், தேவைகள், போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தருடைய தூதர்கள் நம்மை கரங்களில் ஏந்தி கொண்டு நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் தூதரை அல்ல, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்ணீர்களையுமே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எப்போ நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தூதரை நாம் பார்ப்போம்? வேதத்தின் அடிப்படையில் யோசுவாவை நாம் பார்ப்போமானால், யோசுவா 5 அதிகாரம் 15 வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு முன்பாக சேனையின் தலைவன் தூதன் தோன்றி யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு என்று. யோசுவாவுக்கு தூதன் நிற்கிறது கண்ணுக்கு தெரியுது. பிரியமானவர்களே, ஆனால் அவர் நிற்கிற இடம் பரிசுத்தமானதா அசுத்தமானதான்னு தெரியல. பார்த்தீங்களா? அந்த தூதன் தோன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நம்மளும் அப்படி தான் பிரியமானவர்களே, நாம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து கொண்டே இருப்போமானால், நம்மளுக்கு முன்பாக தூதன் தோன்றி சொல்லுகிற வார்த்தைகள் நம் காதில் கேட்காது. பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய கண்கள் திறந்து நம்மளுக்கு முன்பாக கர்த்தர் நியமித்திருக்கிற எல்லா தூதர்களையும் இந்த நாளில் பார்க்கும்படியாக கர்த்தரிடத்தில் நாம் தயவாய் கேட்டு அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து நாம் தூதரை பார்ப்போமானால், அந்த தூதர்கள் நம்மளுக்கு கடந்து போகிற எல்லா பிரச்சனைகளிலும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் ஆயத்தமாகவும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பிடித்து கொண்டு ஆவியானவரோடு அனுதினமும் நாம் நடக்க உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நாம் செபிக்கலாமா? ஏசப்பா, இந்த நாளில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய கண்களை திறந்து பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்காதபடிக்கு எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்களை நாங்கள் பார்த்து, அந்த தூதர்களை நீங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிறீங்கன்னு நாங்கள் நினைத்து உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து போக செபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் இப்படியாக நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களை காண்கிற கண்களை வருகிற நாட்களிலே திறந்து கொடுப்பாராக. பிரச்சனை போராட்டத்துகளை ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.